அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் கோகுல். நலமா நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களாண்ணா? ஆமா. இரவு ஒரு நல்ல நல்ல நல்லா ஒரு இருக்கீங்க. அறிவிப்பு வந்துச்சு. இந்த மாரி உங்கள வேட்பாளரா அம்பாசமுத்திரத்துல நிப்பாட்டுறாங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பா. ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நன்றி கோகுல். உங்களுக்கும் சரி, தொடர்ச்சி ஆதரவு உங்க மூலமா கொடுக்கக்கூடிய உங்களுடைய பார்வையாளர்களுக்கும் சரி, மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். இதுல ஃபீல் பண்ற ஃபீல் பண்றதெல்லாம் இல்ல. என்னைய பொறுத்தளவு எப்பவுமே ஒண்ணுதான். தலைமை என்ன சொல்லுதோ தலைமை கட்டுப்பட்டு போகணும். தலைமை என்னை இப்ப அம்பாசமுத்திரத்துல போட்டியிட சொல்லியிருக்கு. சரி அப்படின்ட்டு அதுக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டு கண்டிப்பா. நான் வந்து களம்பட்டு. பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்னு சொல்லி ஒரு பழமொழி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நிதானமா நம்ம இருந்திருக்கோம் கடந்த காலங்கள்லயும். அதே மாரி அம்பாசமுத்திரம் தொகுதிங்கிறது எதனால குடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கா? ஏன்னா நத்தம் சிவசங்கரன் அப்படிங்கிறப்ப நத்தம் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல வருது இல்லையா? அதனால கேட்கிறேன் நானு. நத்தத்திலிருந்து அம்பாசமுத்திரங்கிறது என்ன வேறுபாடு? இல்ல இல்ல கோகுல், எனக்கு உண்மையிலேயே அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆ, ஏன் நத்தம் கொடுக்கல, அல்லது மற்ற தொகுதிகள், பேசப்பட்ட தொகுதியில் ஏன் கொடுக்கல, ஏன் அம்பாசமுத்திரம் மாத்துறாங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆ, ஆ. இதுல எனக்கு தெரிஞ்ச காரணங்கள்லயும் எனக்கு திருப்தி இல்ல. சரி, சரி, சரி. என்னைய பொறுத்தளவு சீமானனை கூப்பிட்டு அம்பாசமுத்திரத்துல போட்டியிடுற தம்பி, அது சரியா இருக்கும்டான்னாரு. சரிங்கன்னு வந்துட்டேன். அவ்வளவுதான். எங்களுக்குள்ள நாங்க என்னதான் ஒருவேளை எங்களுக்குள்ள ஒரு விவாதங்கள் நடந்திருந்தாலும் அதை வெளியில சொல்றது முறையா இருக்காது. தலைமை கண்டிப்பா, என்ன கண்டிப்பா. சொல்லுதோ தலைமைக்கு கீழ்ப்படுகிறதா ஒரு தளபதியினுடைய வேலையாக இருக்கும். அதுதான் கண்டிப்பா. சரியாகவும் இருக்கும். தலைமைக்கு நம்ம ஆலோசனை சொல்றதோ, இல்ல தலைமைக்கு ஒரு அறிவுறுத்தல் சொல்றதோ, இல்ல தலைமையோட முரண்பட்டு நான் அந்த தொகுதியில் நின்றாதே நிப்பேன், இல்லாட்டி நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது சரியா இருக்காது. தலைமை பார்த்து இந்த தொகுதியில நில்லுப்பா, இந்த வேலையை செய்ப்பானா அதை செய்யணும். ஒருவேளை நம்மளுக்கு அதுல கருத்து முரண்பாடு இருக்கு, இல்ல பிடிக்கல அப்படின்னாக்க நம்ம அதுல இருந்து ஒதுங்கி இயக்கத்தை விட்டா, கட்சியை விட்டா வெளியில போறதா சரியா இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு குடைச்சல் கொடுக்கற சரியா இருக்காது. ஆகவே நான் முடிஞ்ச அளவு சீமானுக்கு மன உளைச்சலை கொடுத்துடக்கூடாது. ஏன்னா 234 தொகுதியில அவர் வேட்பாளர் சரி செய்யணும். மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாம ஏனோதானே இல்லாம வேட்பு மனுக்கள் எந்த அளவுலையும் வந்து நிராகரிக்கப்பட்டக்கூடாது அப்படிங்கறதுல அண்ணன் ரொம்ப சரியா இருப்பாரு. அப்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோட 2 மாதத்திற்கு முன்னாடியே வேட்பு மனுக்களை பூராத்தையுமே வந்து நம்ம சரி செய்யணும். எந்தெந்த தொகுதியில யார் யார் போட்டிக்கிறா, அதுக்கு முன்மொழிகிறவங்க யார் யாரு, அவங்களுக்கு அங்க வாக்குவகத்துல சரியானது இருக்கா, பாகமியன் வரிசை சரியா இருக்கா, இப்படிங்கிற வேலை வரையும் அண்ணன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த அளவுக்கு இருக்கும்போது அண்ணன் வந்து அந்த அளவுக்கு வேலைகளை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்க போது எனக்கு இந்த தொகுதியே வேணாம், அந்த தொகுதியே வேணாம், எனக்கு அந்த மனக்குறை இருக்கு. நான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து வேலை பார்த்த என்னுடைய தொகுதி, நான் முத நாம் தமிழர் கட்சின்ற விதையை போட்டு அங்கிருந்து வேலை செஞ்சு வளர்த்த தொகுதி, என்னுடைய நத்தம் தொகுதி எனக்கு கிடைக்கலன்னா அது மன வருத்தம் தான், இல்லைன்னு சொல்லல. ம், ஆனா ம். அதவே நம்ம பேசிக்கிட்டு இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதவே பேசிக்கிட்டு இருந்து பிரயோஜனம் இல்ல. மன வருத்தங்கள் எல்லாம் தள்ளிட்டு தலைமை என்ன கட்டளை எடுத்தோ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை பார்க்க நான் கடமைப்பட்டிருக்கேன் எப்பவுமே. அதுதான் தமிழ் தேசியத்துக்கு சரியா இருக்கும். அப்படித்தான் அங்க ஈழத்திலையும் தேசிய தலைவர் பிரபாகரன் சொல்றதை கேட்டு பின்பற்றி நடந்தாங்க அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். ஆகவே அதன் அடிப்படையில அதை பின்பற்றி போறதா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணா. இந்த பண்பு தான் வந்து உங்ககிட்ட எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச ஒன்று. ஒரு கட்சிக்கு உள்ள இருக்கோம் அப்படின்னா, நம்ம எத பேசணும், எத பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பக்குவப்பட்டு பேசுறீங்க இல்லையா? நம்ம ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே நீங்க ஒதுங்கி இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள விரும்பினதுக்கான காரணம் இதுவா தானே இருந்துச்சு. அது அப்படியே இருக்கு. மனமகிழ்ச்சி. இந்த தேர்தல்ல வந்து என்ன வியூகங்கள்லாம் புதுசா வந்து வகுக்க இருக்கிறீங்க? எப்படி வந்து வெற்றி வாய்ப்பு நோக்கி நகர இருக்கிறீங்க? இல்ல, பொதுவாவே நம்ம அந்த களத்துல போய் நிக்கும் போது, அந்த தொகுதியில போய் நிக்கும் போதுதான் தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்னென்ன, ம், ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, அங்க கல்வி எடுத்த உடனே அந்த மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு இருக்கா, ம், ம். அவங்களுக்கான கல்வி நிலையங்கள் இருக்கா, அந்த மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி, உயர்கல்வி இதுகளுக்கான அடிப்படை கட்டமைப்பு இருக்கா, வேற ஏதாவது சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கா, கல்குவாரிகள் இருக்கா, வேற ஏதாவது கனிம வள திருட்டு நடக்குதா, இது போதுக்கு ஏதாவது மாசுகளை, காற்று மாசுபாடு, நிலத்தடி நீர் மாசுபாடு, நீர் மாசுபாடு, வேற ஏதாவது வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமான வேற இயற்கைக்கு முரணா இந்த மண்ணை மாசுபடுத்துறது, இது மாதிரியான பெரிய கம்பெனிகள் இருக்கா, அது எந்த வகையில எல்லாம் மாசுபடுத்துது, அதுக்கான நிரந்தர தீர்வு என்ன, பொதுவா அந்த தொகுதி மக்களினுடைய வாழ்வியல் பிரச்சனை என்ன, அந்த வாழ்வியல் பிரச்சனைக்கான ஆணிவேர் காரணங்கள் என்ன, அந்த காரணத்தை நாம எப்படி களை எடுக்க போறோம், அதை எப்படி நம்ம சரி செய்ய போறோம், அதுல நாம எப்படி எல்லாம் அந்த மக்களுக்கு ஒரு உறுதுணையா இருப்போம். அப்ப எந்த மாதிரியான நாம வந்து போராட்டங்களை முன்னெடுக்கணும்ன்ற ஒரு விடயங்களை எல்லாம் அந்த தொகுதி உறவுகளோடு கலந்தாய்வு பண்ணி அந்த தொகுதி உறவுகள் சொல்லும் போதுதான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு புது தொகுதி, அது திருநெல்வேலி மாவட்டம், நான் இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம். அப்படி இருக்கும்போது அங்க போனாக்க அந்த அந்த மண்ணினுடைய மைந்தர்கள், நம்ம கட்சி உறவுகள் போராடிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா. அவங்கள்ட்ட கேட்டுதான் அந்த திட்டமிடல் பூராமே பண்ணணும், வியூகங்கள் பூராமே அந்த மண் சார்ந்த உறவுகள் மூலமா தான் திட்டங்களை வகுக்கிறதா சரியா இருக்கும். அதான் ஜனநாயக முறைப்படி இருக்கும். நாம ஒரு திட்டமிடல் எடுத்துக்கிட்டு நத்தம் தொகுதியில இருக்க பிரச்சனைகளை போற அங்கே போய் பேசிக்கிறது அப்படி இல்ல. பொதுவா தமிழ்நாட்டு அளவுல இருக்கக்கூடிய பொது பிரச்சனைகள் இருக்கு. ம், இன்னைக்கு ம். அடிப்படை வாழ்வாதாரம், ஊழல், லஞ்சம், இங்க இருக்கக்கூடிய கல்வியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அடிப்படை மொழியில இருக்கக்கூடிய பிரச்சனை, பண்பாடு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வடவர்களுடைய குடியேற்றம், அல்லது அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கான பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீர் மற்ற அடிப்படை கட்டமைப்புல இருக்க பிரச்சனை, இது எல்லாமே வந்து பொதுவா இருக்கக்கூடிய தமிழ்நாடு அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது வேறு.
ஆமா. அதான் பொதுவா தான் நம்ம பேசியாகணும். தமிழ்நாடு முழுக்க நம்ம பேச கடமைப்பட்டிருக்கோம். இப்ப விவசாயத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப நம்ம மற்ற கட்சிகள் மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு கடலமா மாநாடு, இந்த பக்கத்துல ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் நல மீட்புக்கான ஆடு மாடுகள் மாநாடு, இப்படி பல்வேறு வகையான மாநாடுகள் நம்ம நடத்தியிருக்கோம். இது என்னன்னா ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் இருக்கக்கூடிய தமிழ் நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். குறிப்பா அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அந்த தொகுதியினுடைய உறவுகள்ட்டையும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகள்ட்டையும் நம்ம கலந்தாய்வு செஞ்சு ஆய்வு செய்யும் போதுதான் அதற்கான ஒரு கண்டிப்பா நீங்க களத்துல ஒரு வாரம் இருந்தீங்கன்னா ஃபுல்லா நீங்க கரைச்சு குடிச்சிருவீங்கன்னா அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை எங்களுக்கு. நிச்சயமா உங்களுக்கு அது வெற்றி வாய்ப்பா தானே அமையும். ஏன்னா உங்களுடைய பணிகளை நாங்க பார்த்திருக்கோம். கடந்த காலங்களில் நீங்க தேர்தல் பணி எப்படி பண்ணுவீங்கன்றத பார்த்திருக்கோம். எவ்வளவு தன்முனைப்பா பண்ணுவீங்கன்றத நம்ம பார்த்திருக்கோம். முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் எவ்வளவு முனைப்போட வேலை பார்ப்பார் அப்படிங்கிறது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அதனால நீங்க சொல்றது மாதிரி தலைமையை ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது நீங்க ஏற்றுக்கிட்டு பண்றீங்க அப்படின்னா அது ஒரு வெற்றி பாதையில தான் போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைண்ணா. நன்றி 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 நன்றி. கண்டிப்பா விரைவில் நம்ம நேர்ல சந்திப்போம்னா விரிவாக தொடர்ச்சியா பேசுவோம். நன்றி தம்பி. நான் இந்த காணொலி வாயிலாவே அம்பாசமுத்திர உறவுகள்கிட்ட நான் ஒரு 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 அன்பான ஒரு வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்துல எனக்கு உங்க தொகுதி சம்பந்தம் அம்பாசமுத்திர உறவுகள்கிட்ட நான் சொல்லிக்கிறது என்னன்னா, எனக்கு இன்னும் வரையும் முழுமையாக அந்த தொகுதி பத்தி எனக்கு தெரியாது. நான் விரைவில் இந்த 2 நாட்கள் அந்த தொகுதிக்கு முழுமையான உங்களோட கலந்தாய்வு நடத்திட்டு அந்த கலந்தாய்வு மூலமாக அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து வேலை செய்யணும். கண்டிப்பா நீங்க தான் எனக்கு அங்க வழிகாட்டணும். நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் நான் கிடையாது. நான் அங்க வரும்போது சுழியமா தான் வர்றேன். உங்க தொகுதியில என்ன பிரச்சனை என்ன இது எதுவுமே தெரியாது. நீங்க தான் அதுகளை பூரா சொல்லணும். அதுக்கான கள ஆய்வுகளுக்கு நீங்க தான் கூட்டிட்டு போகணும். நீங்க தான் சொல்லணும். உங்களோட நான் உங்களை நம்பி முழுமையாக திருநெல்வேலி மாவட்ட மக்களை நம்பி வஉசியினுடைய மண்ணை அந்த மண்ணை அந்த வீரம் செறிந்த மண்ணை முத ஒரு வேட்பாளரா அடியெடுத்து வைக்க வர்றோம். நீங்க தான் எங்களுக்கு முழு பேருதவியா இருந்து அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எல்லாருமே நம்ம ஒன்றிணைந்து தான் நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும். உங்க ஊரு உங்க தொகுதி. நான் இன்னைக்கு புதிதாக வேட்பாளராக வர்றேன். நான் வெற்றி பெற்று விட்டால் முழுமையாக அந்த தொகுதியினுடைய மகனாக மாறிவிடுவேன். அந்த தொகுதியை என் குடும்பத்தோட குடிபெயர்ந்துருவேன். அதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்க தான் என்னை நல்வழிப்படுத்தணும். எல்லா வகையான ஏற்றத்தாழ்வுகளையும் அதுல என்னதான் நிறைகுறைகள் இருந்தாலும் அதாவது பிரச்சாரத்துல என்னதான் நிறைகுறைகள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஒத்த கருத்தோட ஒரு ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நான் அதுல வைக்கிறேன். அம்பாசமுத்திரத்துல இதுக்கு முன்னாடி என்னென்ன அந்த மக்களுக்குரிய பிரச்சனைகளா இருந்துச்சோ அது இன்னையிலிருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து போராடி அதுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்துறதுக்கான மக்களுக்கான விழிப்புணர்வை கொடுக்கணும். குறைந்தபட்சம் அந்த மக்கள் நான் ஏன் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் வாக்களிக்க கூடாது, தமிழ் தேசியத்திற்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வையாச்சும் நம்ம முழுமையா கொண்டு போய் சேர்க்கணும். அது முழுக்க திருநெல்வேலி மாவட்ட மக்கள் என்னுடைய தாய் தமிழ் உறவுகளுடைய கையிலையும் கட்சி உறவுகள் கையிலையும் குறிப்பா அம்பாசமுத்திர சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் கையில இருக்குன்றதை நான் முழுமையா உணர்றேன். நம்ம ஒருங்கிணைந்து செயல்படுவோம். உங்களை நம்பி உங்க மண்ணுக்கு வர்றோம். நிச்சயமான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி 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 நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நத்தம் சிவசங்கரன் அண்ணன் கிட்ட பேசினதை கேட்டிருப்பீங்க. அவர் வேட்பாளராக இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில். முதல்ல அவர் வேட்பாளராக அறிவிச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சில காலமாக சிவசங்கரன் அவர்கள் கட்சி பணிகள்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்து சில சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கடந்து இன்றைக்கு திருப்பியும் கட்சிக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து வேட்பாளராகவும் நிற்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. காரணம் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அண்ணனுக்கும் நமக்குமான சந்திப்பு பற்றியும் அண்ணனை பற்றி நம்ம தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள் பற்றியும் பகிரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவசங்கரன் அண்ணன் அவர்களை நம்ம முதல்ல சந்திக்கிறதே பார்த்தீங்கன்னா அது அண்ணனுடைய பெருந்தன்மையின் காரணமாக தான். ஏன்னா நம்ம புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது முதல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்குது என்ன இருக்குது 0. அது இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டு நம்மளை நம்பி பேட்டி கொடுத்து நம்மளுடைய அந்த ஊடக பயணத்துக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னா சிவசங்கரன் அண்ணன் தான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அண்ணனோட பயணம் ஆரம்பிச்சுது. அவரோட வீட்டுக்கே கூப்பிட்டு வச்சு அங்கேயே தங்கிக்கலாம். நீங்கள் யார் போனாலும் கட்சிக்காரங்க போனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த விருந்தோம்பல் பண்பு அப்படிங்கிறது அண்ணன்கிட்ட அளவுக்கு அதிகம். அங்கே போய் நீங்கள் தங்கிக்கலாம், தூங்கிக்கலாம், இருந்துக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். எப்போ நீங்கள் போவீங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டி எடுத்து வந்ததுக்கப்புறம் மீண்டும் ஒரு சில பேட்டிகள் நம்ம அண்ணன் கூட எடுத்தோம். ஸோ அப்போ நம்ம பயணிக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அப்போவே அண்ணன் இந்த ஆடியோ வீடியோ சர்ச்சைகள்லாம் வெளியாகி கட்சியிலேருந்து கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி நின்ற காலகட்டமாக இருந்தாலும் கூட நம்ம அண்ணங்கிட்ட வீட்டுக்கு போகும்போது பேட்டிகள்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் சீமான் அவர்களோட புகைப்படம் அப்படியே இருக்கும். அந்த அண்ணன் தங்கி இருக்கக்கூடிய தோட்டத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு சீமான் அவர்கள் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அப்படியே இருக்கும். அதை அவ்வளோ தூரம் பிரச்சனை வந்தப்போ கூட இல்லை அண்ணன் கூட ஒரு மனக்கசப்பு ஏற்பட்ட போது கூட அந்த ஃபோட்டோவை எடுக்கலை. இன்னொன்று அந்த அவங்க தோட்டத்து வீட்டுக்கான கேட்லேயே பார்த்தீங்கன்னா தேசிய தலைவரோட புகைப்படம் இருக்கும். அது அங்கங்கே இருக்கும். வீட்டில் நீங்கள் அது அங்கங்கே இருக்கும். ஒரு தமிழ் தேசிய பற்றாளர் அப்படிங்கிறத நீங்கள் அவரோட வீட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். இது முதல்ல.
அதையும் தாண்டி அவரோட அதிரடியான சில அரசியல்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தா நமக்கு வந்து அண்ணனை நம்ம கவர்ந்துருப்போம். எப்படின்னா அதை பார்த்தா வந்து அண்ணனால் நம்ம வந்து கவரப்பட்டிருப்போம். என்னன்னா கனிம வள கடத்தல் லாரியை வந்து அப்படியே காரை கொண்டு போய் மறிச்சு அந்த லாரியை வந்து சீஸ் பண்ணி காவலர்கள்ட்ட ஒப்படைக்கக்கூடிய பணிகள்லாம் அண்ணன் கடந்த காலத்துல பண்ண முக்கியமான சம்பவங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி அதிரடியா பல விஷயங்கள் அண்ணன் கூட பயணிக்கும் போதே நம்ம வந்து பார்த்ததும் உண்டு. அதுல ஒரு சில 2 நிகழ்வு மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு நாள் இது மாதிரிதான் அண்ணன் கூட வந்து நம்ம பயணிக்கும் போது இரவு வேலை சாப்பிட்டுட்டு ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்கு ஒரு கடைக்கு வந்து போயிருந்தோம். அப்போ வந்து என்னன்னா அந்த கடையில வந்து ஹிந்தி பாட்டு ஓடுது, உள்ள வந்து ஹிந்திக்கார பசங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்றாங்க. அப்போ அண்ணனுக்கு வந்து என்னன்னா அங்க போய் கேட்குறாங்க உங்ககிட்ட, எதுக்கு இந்த மாதிரி ஹிந்தி பாட்டுலாம் வந்து போட்டிருக்கீங்க, அதில் தமிழ் பாட்டு போடுங்க, தமிழ் ஆளுங்க தானே வர்றாங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டது மட்டும் இல்லாம அந்த கடையோட உரிமையாளருக்கு வந்து அங்கிருந்தே ஃபோனை போட்டார். ஃபோனை போட்டு எதுக்கு இந்த மாதிரி உங்க கஸ்டமர் வரவங்களுக்கு வர தமிழ் ஆளுங்க, தமிழ்நாட்டில் கடையை போட்டிருக்கீங்க, எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி ஒரு 40 ரூபா ரோஸ் மில்க் குடிக்க போனோமா, குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோமா அப்படின்லாம் இல்லை. எங்க போனாலும் அங்க வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது அண்ணனுடைய வழக்கம். அன்னைக்கு நான் பார்த்தேன், நான் கூட கேட்டேன், ஆனா நம்ம பாட்டுக்கு இப்போ போயிட்டு வரப்போறோம், நம்ம இந்த ஏரியாவும் கிடையாது, நாம வந்து பாத்தீங்கன்னா வேற ஏரியா, போற வழியில ஒரு கடைக்கு போறோம், வழிபோக்கிற ஒரு கடைக்கு போகும்போது கூட இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அதை பண்ணணும், அப்பதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி அந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணிட்டு, அவர் வந்து ஆந்திரா. அப்ப அங்க அது ஒரு இதாவது, நீங்க ஆந்திரால இருந்து கடையை எங்க தமிழ்நாட்டுல போடுறீங்க, உள்ள ஹிந்திக்காரனை வேலைக்கு வைக்கிறீங்க, ஆனா நீங்க வந்து இப்படிதான் நீங்க பண்ணுவீங்களா, இங்க கடைக்கு வரக்கூடிய கஸ்டமருக்கு புரியுற லாங்குவேஜ் தான் நீங்க பாட்டு போடணும், அவங்ககிட்ட நீங்க புரியுற மாதிரி தான் பேசணும்னு சொல்லி அங்க ஒரு அரசியல் பேசிட்டு வந்தாரு. அப்பதான் எனக்கு தெரிய வருது. இன்னொன்னு வந்து என்னன்னா முழுக்க முழுக்க தமிழ்ல தான் பேசுவாரு. இப்போ ஃபோனில் மொபைலில் வந்து பெயர் பதிக்கிறது கொண்டு முழுக்க முழுக்க தமிழில் தான் இருக்கும். ஆங்கிலம் அவருக்கு தெரியும், அவர் ஆங்கிலம் வந்து நல்லாவே பேசுவார். ஒரு முனைவர்னா நான் பிஹெச்டி படிச்சிருக்காரு, ஆனாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் பேசுவார். நான் பேட்டிகள் எடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொன்னாலும் கூட அது எனக்கு தெரியுது தம்பி, நான் ஆனாலும் தமிழில் ஏன் சொல்கிறேன்னா அப்படி தான் பேசணும்னு எனக்கு பாடம் எடுப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ் பற்று உள்ள, தமிழ் தேசிய சிந்தனை உள்ள ஒரு நபர். அவருக்கு ஒரு வேட்பாளர் பதவியாக கொடுத்துருக்குதுங்கிறது உண்மையிலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன மகிழ்ச்சியான ஒன்று தான். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஒரு முறை அண்ணனுடைய காரில் மகிழுந்துல வந்து பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்பு வருது, அண்ணனுக்கு வந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி நான் வந்து நாம் தமிழர் கட்சியில இணையணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, அந்த சமயம் இருக்கு இல்லையா, அந்த ஃபோன் வந்து அந்த சமயங்கிறது அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சியில ஆக்டிவா இல்லை, அண்ணன் கட்சியை விட்டு ஒதுங்கி நிற்கிறேன், நான் கட்சியினுடைய கூட்டங்களில் பங்கேற்காம அந்த சர்ச்சை சமயங்கள்ல இருந்த காலகட்டம். அப்போ இது மாதிரி ஒரு கால் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து ஒருத்தங்க இணைய கேட்கறாங்கன்னா, இயல்பான ஒரு நபர் என்ன பண்ணுவாரு, நான் அந்த கட்சியில இப்போ இல்லைங்க, ஏன் நீங்க கால்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி தவிர்த்திருக்கலாம். ஆனா அண்ணன் அதை பண்ணல. அதுக்கு என்ன பண்ணாருன்னா, இன்னொரு நபருக்கு பொறுப்பாளருக்கு ஃபோனை போட்டு, இந்த மாதிரி ஒருத்தங்க கட்சியில் இணையணும்னு சொல்றாங்க, நான் சேர்த்தா கரெக்டா இருக்காது, இப்போ நீங்க சேருங்க, அப்பதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி அந்த வெளியிருந்து கட்சிக்குள்ள ஒரு நபர் வர்றாருன்னா அவர் சரியான இடத்துல கைட் பண்ணி அனுப்பி விடுறது இருக்கு இல்லையா. நான் உடனே கேட்டேன், அண்ணா எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க, இப்போ நீதான் கட்சியில இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன், தம்பி அது நாம வளர்த்த மரம், ஒரு கன்றுல இருந்து மரமா ஆகிற காலகட்டத்தில் நாம அதை பார்த்து வளர்த்த மரம், நான் வளர்த்த மரம் வந்து இன்னைக்கு எனக்கு சொந்தமானது இல்லைங்கும் போது நானே அதை வெட்ட முடியாது, அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். நான் உண்மையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணம் வந்து ஆச்சரியப்பட்டேன், என்ன இப்படி இல்லாம இருப்பாங்க, ஏன்னா எந்த அதுல பலனே கிடையாது. இப்ப இந்த மாதிரி என் தலைமையில இணைஞ்சாங்கன்ற ஒரு பேரும் கிடைக்காது, கட்சியில இணைச்சிட்டாங்க அப்படிங்கிற அங்கீகாரமும் கிடையாது. இருந்தாலும் கட்சி வளரணும், கட்சியில ஆள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டாங்க. கட்சியில இல்லைன்னா கூட கட்சிக்கு வந்து எதிராக ஒரு வேலையை கூட திரை மறைவுல அவர் பண்ணது இல்லைங்கிறது நான் கூட பழகி நான் பார்த்த விஷயம். இப்போ நம்ம ஊடகங்களுக்கு கொடுக்குற பேட்டிகள்ல கூட அண்ணன் சில வார்த்தைகளை வந்து பேசிடுவாங்க. இப்போ கட்சிக்கு எதிராக மற்றவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை வந்து அண்ணனே கூட பேசிடுவாங்க. அது அண்ணனே சொல்லுவார், நான் வந்து வெளிப்படையா பேசிடுவேன் தம்பி, நான் வந்து எதையுமே வந்து உள்ள வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க. அது கூட சர்ச்சையாகும், அது அண்ணனுக்கே கூட எதிராக பல விஷயங்களை திரும்பி நம்ம பார்த்துருக்கோம். ஆனா திரை மறைவுல நீங்க வந்து முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசுறேன், வெளியே வந்து சீமான் அவர்கள் வந்து புகழ்ந்து பேசிட்டு நாம் தமிழர் கட்சியை உயர்த்தி பேசிட்டு பின்னாடி தவறா பேசக்கூடிய பழக்கம் வந்து அண்ணன் கிட்ட நான் இருந்த வரைக்கும் இல்லை, நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி பண்ணதில்லை. பேட்டியில என்ன பேசுறாங்களோ அதை தான் வந்து வெளியவும் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. அது மற்றவர்கள்ட்டையும் சரி, எதிர் தரப்புலையே பேசினாலும் கூட அதை வந்து நியாயப்படுத்தி அவர்கள் வந்து பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கள் வந்து சுரண்டை நடந்த ஒரு நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு அண்ணனும் நானும் போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ அங்கே போகும்பொழுது அண்ணன் அவர்கள் வந்து சொல்றாங்க என்கிட்ட, நாம் தமிழர் கட்சியை வந்து நான் எதற்காக வந்து இவ்வளவு தூரம் அப்படி பிடிச்சு நம்ம வைக்க வேண்டியதா இருக்கு, நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை என்னன்னு தெரியுமா தம்பின்னு கேட்டாரு. என்னன்னு கேட்கும்போது, பின்னாடி திரும்பி பாரு, ஒரு 5000 பேருக்கு மேல அந்த கூட்டத்தில் அன்னைக்கு வந்திருப்பாங்க. அது மிகப்பெரிய கூட்டம் தான், ஏன்னா அது ஒரு சாதாரண தெருமுனை கூட்டமாக தான் அந்த கூட்டம் நடந்துச்சு. ஆனால் சீமான் அவர்கள் பேச பேச அங்கே பக்கத்தில் இருந்த ஆட்கள், அந்த கடைக்காரங்க எல்லாம் வெளியே வந்து கூட்டத்துக்கு வந்து பார்த்து சீமான் அவர்கள் பேசுறதை கேட்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடிஞ்சு. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் கூட தானா திரளுது அந்த இடத்துல. அப்போ அதை அவர் சுட்டிக்காட்டி அண்ணன் சொன்னாங்க, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாம வந்து நாம் தமிழர் கட்சியை விடக்கூடாது, இவ்வளவு தன்னெழுச்சியா வந்து இளைஞர்கள் வர்றாங்க பத்தியா, அப்ப இவ்வளவு பேர் தன்னெழுச்சியா வரும்போது
நாம வந்து நம்மளோட சுயநலத்துக்காக இந்த கட்சியை நம்ம அவதூறு பரப்புறதோ இந்த கட்சி பத்தி நம்ம தப்பா பேசுறதோ பண்ணிட்டோம்னா இந்த இளைய தலைமுறை வந்து நம்பிக்கை இழந்துருவான். இப்படி ஒரு கட்சி வந்துச்சு ஆனா அவங்களும் இப்படி காணாம போயிட்டாங்கன்ற நம்பிக்கை இழந்துருவாங்க. அதனால நாம வந்து வளர்றது இருக்கிறது நமக்கு சீட்டு கொடுக்குறது அதெல்லாம் தனி. அதே சமயத்துல என்ன பண்ணிடணும், கட்சியை வந்து நம்ம எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கணும், கட்சியுடைய வளர்ச்சியில வந்து நம்ம சரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் பதிவு பண்ணாங்க. அதுவுமே வந்து என்ன சமயம் கட்சியை விட்டு அண்ணன் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்த காலகட்டம் தான். ஸோ இதுதான் நான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஆனா ஒரு கட்சியில வந்து ஒருத்தங்களை விலக்கி வைப்பாங்க, இல்ல ஒதுக்கி வைப்பாங்க, அவர்களை நீக்குவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவர்கள் வெளியே போயிட்டோ இல்ல ஓரமா இருக்கும் போதோ கட்சி குறித்து என்ன பேசுறாங்க, கட்சியின் மீது அவர்கள் கல்லெறிகிறாங்களா, இல்ல அப்பவும் வந்து அவர்கள் சரியா பயணிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா அதற்கு ஒரு சிறந்த உதாரணமா நம்ம சிவசங்கரன் அவர்களை சொல்லலாம். ஸோ அதனால அப்படி ஒரு சரியான ஒரு கேண்டிடேட்டுக்கு சரியான ஒரு வேட்பாளருக்கு இந்த முறை வந்து வாய்ப்பு கொடுத்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து அவருக்கு சீட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு சமூக வலைதளங்கள்ல நத்தம்ல வந்து கொடுக்குறதா இருந்துச்சு. அப்புறம் திருப்பி அங்க இல்லை திண்டுக்கல்லும் இல்லை அப்படிங்கும்போது டக்குன்னு அப்போ இதுக்கு இந்த முறை சிவசங்கரன் அவருக்கு சீட்டு இல்லையாங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்துச்சு. அது மிகப்பெரிய அளவில் நமக்கே ஒரு கஷ்டமா இருந்துச்சு. ஒரு சரியான ஒரு போராளி இவருக்கான ஒரு சீட்டு கொடுத்தாதானே கட்சிக்கு ஒரு பிரதிநிதித்துவம் நல்லா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்த டைம்ல அம்பாசமுத்திரத்தினுடைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக சிவசங்கரன் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்காரு. கண்டிப்பா அவர் வந்து வெற்றி அடையணும், சட்டமன்றம் செல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். நன்றி.